இது இது மித்ரன் தானே? இவங்க அம்மாவை தானே நம்ம கோவிலில் மீட் பண்ணோம். இவர் ஃபோட்டோ இப்படி என்ன? கல்யாண பொண்ணு மாப்பிள்ள ஓகேவா? ஜனனி என்னடி ஆச்சு? மாப்பிள்ள ஓகேவா? நீ இவ்வளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற? இல்லடி, இந்த மாப்பிள்ள ஃபோட்டோ எப்படி இங்கே வந்துச்சு? இல்லை, இவங்க அம்மாவையும் இவரையும் நான் ஒரு நாள் கோவிலில் பார்த்தேன். அப்படியா? அத்தை கூட ஒர்க் பண்ணுறாங்க போல, அவங்க ஃப்ரெண்டோட பையனா? அம்மா கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ லல்லி ஆண்டி தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, அவங்களும் கோவிலில் வந்து அப்படி தானே பேசினாங்க. நிலா, என்ன ஜன்னி, உண்மையாவே இவரு தான் மாப்பிள்ளையா? என்னாச்சு ஜன்னி, உனக்கு பிடிக்கலையா? ஜனனிமா, அண்ணே வாங்கண்ணே. வர மாப்பிள்ளை ஃபோட்டோவை கையிலலாம் வச்சுட்டு வெக்கலாம் பண்றீங்க போல. லூசு, நிலா இப்பதாண்டி கொண்டு வந்து கொடுத்தா, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஜனனிமா, என்னடா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, ஆனா இப்போதைக்கு கல்யாணம் வேணுமான்றதுதான் டவுட்டா இருக்கு. இவ்வளவு நேரம் அம்மா கிட்ட அதாண்டா சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனா அம்மாக்கு உங்க எல்லாரையும் செட்டில் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அதான், வேற ஒன்றும் இல்ல. உனக்கு மனசார ஓகேனா மட்டும் சொல்லு. அம்மாக்காக மட்டும் தானே நானும் பாக்குறேன். எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே அம்மா கஷ்டப்படுது. அப்பாவை இழந்து என்னென்னமோ எல்லார்ட்டையும் பேச்சு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதுக்காகவாது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஜென்னி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ கல்யாணத்துக்கு மனசார தானே ஓகே சொல்ற? இல்ல ராம் விஷயம் எதுவும்? இல்லண்ணே, இல்ல. ராம நான் காதலிச்சது உண்மைதான். ஆனா ராம் சீதா மேல வச்சிருக்கிற காதல் தான் ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம ஒருத்தரை லவ் பண்றோம், ஆனா அவங்க பதிலுக்கு லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்லண்ணே. அவங்களுக்குன்னு சில பர்சனல்ஸ்லாம் இருக்கும். ராம் சீதாவோட காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். நான் சீதா அவ்வளோதான் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் கண்டுபிடிச்சு ஒன்று சேருவாங்கன்னு சத்தியமா நான் நினைக்கலண்ணே. அவங்க ஒன்று சேர்ந்தோடனே, அவங்க சீதா கிடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே நான் ராம என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். கஷ்டமா தான் இருந்தது, வேற வழி இல்லைண்ணே. அவரோட லைஃப்பும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும், என்னோட லைஃப்பும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும்னு அதில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். சூப்பர் டாமா. நான் கூட நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க, ஆனா கல்யாணம் ஆயிட்டு நீ என்ன பண்ணுவேன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உன்னோட மெச்சூரிட்டி லெவல் சூப்பரா இருக்கு. நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல நல்லா தான் இருப்ப. ஜனனி, மாப்பிள்ளையோட பயோடேட்டாலாம் பார்த்துட்டியா? சாய், இவங்களை நான் ஒரு நாள் கோவிலில் பார்த்தேன். லலிதா ஆண்டியோட பொண்ணு ஸ்வேதாக்கு நான் தானே மேக்கப் பண்ணேன். அப்போ அவங்க அம்மாவும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு தான் போல. அப்போ என்னை பார்த்துட்டு உனக்கே பார்த்த மாதிரி இருக்கேமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. லலிதாவோட பொண்ணு ஸ்வேதாக்கு நீ தானே மேக்கப் போட்ட, நான் அங்கே தான் இருந்தேன்னா சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், பேசிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கல. இல்லை ஜன்னி, எதுக்கு கேட்டேன்னா, இந்த பையன் வீட்டில் 50 பொண்ணுங்களுக்கு மேலே பார்த்துட்டாங்களாம். ஆனால் எல்லா பொண்ணுங்களையும் இவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கருப்பா இருக்காரு, முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஆள் பார்க்க நல்லா இல்லை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க போல. அதனால அவங்க வீட்டில் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க, நிறைய வாட்டி பாதியில் வந்து நிற்கிதுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னோட கரியரை நான் கண்டினியூ பண்ணணும். அதை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும், எல்லாருக்கும் சமைச்சு போட்டும் வீட்டு வேலை செய்யணும்லாம் சொல்லக்கூடாது. அதை மட்டும் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எனக்கு இப்படி தான் பையன் வேணும், அப்படி தான் இருக்கணும்லாம் ஆசை இல்லை. ஆதி, ஜனனி என்னப்பா சொல்றா? கல்யாணத்துக்கு ஓகேவா? சித்தி, நான் கூட ஜனனியை என்னமோ நினைச்சிட்டேன். ஆனா அவ ரொம்ப மெச்சூர்டா சூப்பரா பேசுறா சித்தி. மாப்பிள்ளையோட அப்பியரன்ஸ்லாம் முக்கியம் இல்லையா? அவ வைக்கிற கண்டிஷனே கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட கரியரை அவ கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறதா இருக்கட்டும், அதுக்கு அவங்க அலோவ் பண்ணணும். அது மட்டும் தான் அவ யோசிக்கிறது. அதெல்லாம் கண்டிப்பா நானும் அப்படி விட மாட்டேன்ப்பா. என்ன பத்தியும் உங்களுக்கு தெரியும்ல. சரி சித்தி, அப்போ மாப்பிள்ளை வீட்டுல சொல்றதுன்னா சொல்லிடுங்க. ஒரு நாள் அவங்க இங்க வர சொல்லிடுங்க, நம்மளும் அவங்க வீட்டுக்கு போய் பாத்துடுவோம். சரிப்பா, அப்பா கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தேன். அப்பா, நீ மாப்பிள்ள போட்டோவையும் பயோடேட்டாவையும் மட்டும் அனுப்பு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சித்தி, இப்பவே ஜனனியோட பயோடேட்டா, ஜனனி போட்டோலாம் அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சொல்லட்டும். சரி ஆதி. சாய், மாப்பிள்ளையோட அம்மா நம்பர் மாப்பிள்ளையோட பயோடேட்டால இருக்குன்னு சொன்னல, அவங்களுக்கு ஜனனியோட பயோடேட்டாவையும் ஜனனியோட போட்டோவையும் அனுப்பிச்சு வை. இப்பவே அனுப்புறேம்மா. நிலா, என் கூட வாயேன். ஆதி, அப்புறம் சாய் விஷயமாவும் சூர்யா வீட்லயும் பேசணும்ப்பா. கொஞ்சம் அடிக்கடி வீட்டுக்கு வா தம்பி. கல்யாண விஷயமா நகையெல்லாம் வேற நிறைய எடுக்கணும். லாக்கர்ல தான் இருக்கு, அது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வைக்கணும். இப்போ பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா போட்டு விடணும்ல. சித்தி, இங்க தானே இருக்கேன், பக்கத்து பிளாக் தான். நீங்க கால் பண்ணுங்க, உடனே ஓடி வந்துடுறேன். சரிப்பா. 2 பேருக்கும் ஒரே டைம்ல கல்யாணம் வச்சுட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மா, நீ வேலையெல்லாம் ஈஸியா முடிக்கணுங்கிறதுக்காக தானே ஒரே மேடையில 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிற? அப்படி இல்லடி, 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். ஒரு பக்கத்து பயமாவும் இருக்கு, ஒரு பக்கத்து சந்தோஷமாவும் இருக்கு. மா,
சாய் வேணா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சு நீ நிம்மதியா இருக்கலாம். ஆனா எனக்கு எப்படின்னு தெரியலமா. அரேஞ்ச்டு மேரேஜ், யாரு என்ன எப்படி இருப்பாங்க ஒன்றும் தெரியாது. நான் பாட்டுக்கு என் போக்குல இருக்க போறேன், அவ்வளவுதான். இந்த கல்யாணம் கூட உனக்காக தானே பண்ணிக்கிறேன், எனக்காக இல்லையே. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஓய் வாண்டு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும்டி. நீ எதுக்கு வருத்தப்படுற? தெரியலண்ணே, ஒன்றும் சொல்ல முடியாதுல. எப்போதும் ஒருத்தவங்க கூட 24 ஹவர்ஸும் இருந்து பார்த்தா தான் தெரியும். இவங்க நல்லவங்களா, நல்ல கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கவங்களா, நல்லா பேசுவாங்களா, நல்லா நடந்துக்குவாங்களா, நல்லா பார்த்துப்பாங்களா, எதுவுமே தெரியல. டேய் மித்ரா. அம்மா என்னாச்சு? டேய் அந்த பொண்ணு வீட்ல இருந்து போட்டோ பயோடேட்டாலாம் அனுப்பியிருக்காங்கடா. எந்த பொண்ணு வீட்ல இருந்து? அத நம்ம அன்னைக்கு கோயில்ல பார்த்தோம்ல, ஜனனி, அந்த பொண்ணு வீட்ல இருந்து. ஷோ, போட்டோ தானமா அனுப்புறாங்க. என்னமோ கல்யாணத்துக்கே ஓகே சொல்லிட்ட மாதிரி சொல்றீங்க. டேய், போட்டோ அனுப்புனாலே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு தான்டா அர்த்தம். நீ பாரு, பயோடேட்டாவெல்லாம் பாருடா. மா இருங்க இருங்க இருங்க. ஏமா ஏன்? அவங்க ஃபுல்லா ஓகே சொல்லட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். டேய், இதுக்கு மேல என்னடா ஓகே சொல்றதுக்கு இருக்கு? அதான் போட்டோவே அனுப்பிச்சிட்டாங்களேடா. மா இதுலலாம் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுமா. தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்த்துட்டு இருக்காதீங்க. அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னா அப்புறமா எடுத்து பாப்போம். அட போடா, எனக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வருதுன்னு நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் இவன் வேற. சரி, அந்த பொண்ணு பயோடேட்டா போட்டோலாம் ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீயும் பாரு. மா அதெல்லாம் வேணாம். மா 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 ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும். எதுக்கு இந்த அம்மா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் என் போட்டோவை பாத்துச்சா, என்னை பிடிச்சிருக்கா, எதுவுமே தெரியாம எங்க அம்மா பாட்டுக்கு கற்பனையை வளர்த்துக்குவாங்க. அப்புறம் கடைசியில அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிச்சுன்னா அதுக்கும் வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தேவையா இதெல்லாம்? அம்மா மெசேஜ், பயோடேட்டாவும் போட்டோமா? இவர ஃபிலிம் டைரக்டர் ஆக போறதா தானே இவங்க அம்மா நம்ம கிட்ட சொன்னாங்க. ஆள் பார்க்க நல்ல ஸ்டைலிஷா சூப்பரா தான் இருக்காரு. ஏன் இத்தனை பொண்ணுங்க இவரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க? ஐயோ, இந்த பொண்ணு செம்ம அழகா இருக்காங்க. இவங்க எப்படி நம்மளுக்கு ஓகே சொல்லுவாங்க? எப்படியும் கண்டிப்பா ஆள் இருக்கும். காலேஜ் தான் படிக்கிறாங்கன்னு அன்னைக்கு கோவில்ல சொன்னாங்க. அப்பனா வாய்ப்பே இல்ல. எப்படியும் நம்மள ரிஜெக்ட் தான் பண்ண போறாங்க. அந்த பொண்ணு வாயால இருந்து நான் ரிஜெக்டட்னு கேக்குறதுல எங்க அம்மாக்கு ஒரு ஆர்வம். கார்த்திக், we are running out of time. சீக்கிரமா அவரை எப்படியாவது எந்திரிக்க வைக்கணும். கோர்ட்ல கேஸ்க்கு டைம் கொடுத்துட்டாங்க. அந்த டேட்குள்ள நம்ம சீதாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். சேம் டைம் அவங்க அப்பாவும் வந்து சாட்சி சொல்லணும். என்ன சொல்றீங்க ஆதி? புரியல. கன்ஃபார்ம் கார்த்திக், சீதாவோட மாமா மிஸ்டர் ஸ்ரீகாந்த கொலை பண்ணது சீதா கிடையாது, சீதாவோட அப்பா. ஆதி, எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? எல்லா டீடைல்ஸும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டேன் கையிலமா. உங்க பொண்ணு தனியா என்ன கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ சில டீடைல்ஸ் மட்டும் கரெக்டா இருந்தது, மத்ததெல்லாம் ஃபால்ஸா இருந்தது. அதுல கரெக்டா இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உங்க பொண்ணு 7 வருஷத்துக்கு முன்னாடி சாய் கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சாயோட இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். ராமோட இன்வெஸ்டிகேஷன்ல சில எவிடன்ஸ் கிடைச்சது, அதையும் எடுத்தாச்சு. So finally, this case comes to an end that Sita Mahalakshmi is no more a criminal. சாய் உங்ககிட்ட என்ன சொன்னா? ஜூன் 30ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு தான் இவங்களுக்கு லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ். இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்த நாள் அவங்க முகத்தை காட்டுறதுக்காக சீதா பார்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க ராம. கரெக்டா ஜூலை 1ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ராம பார்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு சாய்க்கு ஃபோன் பண்ணி நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், அப்பாவும் நானும் சேர்ந்து தான் ராம பார்க்க போறோம் பார்க்குக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு சீதாவும் அவங்க அப்பாவும் பேசின கான்வர்சேஷனை சீதாவோட மாமா கேட்டிருக்கணும். அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கணும். பார்க் வரைக்கும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆயிருக்கணும். அவங்க மாமாவும் இவங்க கூட தான் வந்திருக்கணும். பார்க்ல இவங்க 3 பேருக்கும் செம்மையான பிரச்சனை வந்திருக்கு. அப்போதான் சீதாவோட அப்பாவும் சீதாவோட மாமாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதுல சீதாவோட அப்பா அவங்க மாமாவை குத்திருக்காரு. அதுல அவர் கீழே விழும்போது அவரையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுருக்காரு. சோ தலையில அடிபட்டு சீதாவோட அப்பா கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவரை குத்துனதுனால அவரு இறந்தும் போயிருக்காரு. அண்ட் சீதா அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக கத்தி எடுத்து கையில புடிச்சிருக்காங்க. சோ சீதாவோட ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே கத்தியில பதிஞ்சிருக்கு. இதை வச்சு சீதா இஸ் த கிரிமினல்னு போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சீதாவும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? ஓ சரி. நீங்க பேசுறத பார்த்தா நான் சொன்னதை நீங்க நம்பாத மாதிரில இருக்கு. நீங்க சொன்னதுல ஒரு 70% தான் உண்மை இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? ஜூன் 30ஆம் தேதி எங்க வீட்ல ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு. சீதாவோட காலேஜ் லாஸ்ட் டே முடிச்சுட்டு சீதா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ ராம பத்தி என்கிட்ட சொன்னான். அதுக்கு முன்னாடி எனக்கு ராம பத்தி தெரியும். ஆனா அப்பா கிட்ட சொல்லாத நான் சொன்னேன். ஆனா அப்பையும் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்க போறேன்னு போனா. அவ போய் சொன்ன உடனே அவங்க அப்பா சீதாவை அடிச்சிட்டாரு. நான் போய் தடுத்தேன். ஆனா அவர் அப்பவும் அடங்கவே இல்லை. கொஞ்சம் அடி வாங்கல, அவ ரொம்ப அடிச்சிட்டாரு. நைட்டெல்லாம் சீதா தூங்கவே இல்லை. வலியால துடிச்சிட்டே இருந்தா. ஓகே. காலையில எந்திரிச்சும் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அடி வாங்கினா. சீதா அவளோட வாழ்க்கையிலே அவங்க அப்பா இவளை அடிச்சதே கிடையாது. என்ன சொல்ல வரீங்க? சீதாவோட அப்பாக்கு சீதாவும் ராமும் காதலிக்கிறது சுத்தமா பிடிக்கல. சீதா ஜூலை 1ஆம் தேதி யார் என்ன பண்ணாலும் சரி நான் ராம போய் பார்க்க தான் போறேன்னு வேகமா கிளம்பி போனா. ஆனா அவங்க அப்பாவும் பின்னாடியே தான் போனாரு. எப்படியாவது அவங்க 2 பேரும் மீட் பண்ண கூடாதுன்னு தான் அவங்க அப்பா நினைச்சாரு. சோ சீதாவோட அப்பா ராம மீட் பண்ணி சீதா ராம் கல்யாணத்தை பத்தி பேச போல.
அவளை எப்படியாவது பிரிக்கணும்னு தான் கூட்டிட்டு வர போயிருக்காரு. am I right? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் தங்கச்சி சுடர்வேலி இருக்கால, அவளோட மாமியார், அதாவது கதிர்வேலனோட அம்மா, அவங்கள நான் தான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு சீதானா உயிர். சீதாவை அவங்க அப்பா அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தவும் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண போலான்னு நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். இதுக்கிடையில சீதாவோட மாமா கேரக்டர் எப்படி உள்ள வந்தாரு? அதுதான் எனக்கும் தெரியல. என் நாத்தனாரோட பையன் எப்படி இங்க உள்ள வந்தான்னு எனக்கு புரியல. ஃபைனலி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அங்க என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சீதாவோட மாமாவை குத்துனது யாருன்னு எனக்கு தெரியாது. அவனை யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு ஐடியா இல்ல. ஆனா இவரு கோமா ஸ்டேஜ் போனதுக்கு சீதாவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு தோணுது. கண்டிப்பா அவங்க அப்பா சும்மா இருந்திருக்க மாட்டாரு. சீதாவை ரொம்ப பேசியிருப்பாரு. சீதா தள்ளி விட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல போய் தான் அவங்க அப்பா விழுந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஏன் சீதா சாய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது எங்க அப்பா எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, நாங்க 2 பேருமே ராம மீட் பண்ண போறோம்னு சொல்லிருக்கணும். சாய் எப்படி சீதாக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி ராம்க்கு ஃப்ரெண்டு. ஒருவேளை எங்க அப்பா என்ன அடிக்கிறாரு, என்னால வர முடியாதுன்னு சீதா சாய் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தானா கண்டிப்பா சாய் ராம் கிட்டயும் சொல்லியிருப்பா. சோ ராம் ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு சீதா சாய் கிட்ட அப்படியே சொல்லியிருக்கலாம்ல. மேபி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற முடிவு தான். ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ சுஜாதாங்களா? என்னோட பேரு நிறைமதிங்க. ஜனனியோட அம்மா பேசுறேன். ஐயோ நீங்களா? ஐயோ என்னால நம்பவே முடியலங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஜனனி எப்படி இருக்கா? அண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஜனனி நல்லா இருக்கா? அப்புறம் அண்ணன் நல்லா இருக்காரான்னு கேட்டீங்க. எனக்கு வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க, உயிரோட இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு பெரிய பொண்ணு, அவ பேரு சாய். பயோடேட்டால கிளியரா கொடுத்துருப்பேனே. ஐயோ அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கலங்க. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிங்கல்ல, உடனே நான் என் பையனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டேன். நீ பாத்துக்கோடா, பயோடேட்டா எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, எனக்கு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் தான் நான் சொன்னேன். ஓ அப்படிங்களா? ஆமா, ஏற்கனவே ஸ்வேதாவோட கல்யாணத்துல நீங்க ஜனனியை பார்த்துருப்பீங்கல்ல. ஐயோ ஆமாங்க, எனக்கு ஸ்வேதா கல்யாணத்திலே தோணுச்சுங்க. உங்க பொண்ணு பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி இப்போ ஃபோன் பேசுற லெவலுக்கு வந்துட்டோம் பாருங்க. அப்புறம் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. கேளுங்க, என்ன கேட்கணும்? இல்ல, நீங்க ஃபோன் பண்ணியிருக்கிறத பார்த்தா என் பையனை பிடிச்சி போய் ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி தான் தோணுது. அது உங்க வாயால ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என் பையன் போட்டோவை நீங்க பாத்தீங்களா? ஜனனி கிட்ட காமிச்சிங்களா? உங்க பெரிய பொண்ணு சாய் இருக்காளே அவகிட்ட காமிச்சிங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோவோ இல்லை வெளி தோற்றமோ முக்கியம் இல்லை. பையன் நல்லா குணமாக இருந்துட்டாலே. ஐயோ அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. என் பையன் ரொம்ப 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 தங்கமான பையன். நாங்களும் சரி ரொம்ப ஜாலியா இருப்போம். நீங்க அதை பத்திலாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு நல்ல நாள் தான், நாளைக்கே வந்து பொண்ணு பாத்துறோம். அப்புறம் வேலையை பத்தி யோசிக்கிறீங்கன்னு லலிதா சொன்னா அதை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. எங்களுக்கு சொந்தமா பிசினஸ் இருக்கு, நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு வேலை அவனுக்கு கதையெல்லாம் எதுவும் செட் ஆகல, ப்ரொடியூசர் எல்லாம் அமையலனா அவன் மறுபடியும் பிசினஸ்க்கே வந்துருவான். அதெல்லாம் நீங்க ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லைங்க. இல்லைங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கல. அம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? நாளைக்கு பொண்ணு பார்க்க வரீங்களா? ஆமாங்க, 2 குடும்பத்துக்கும் 2 பேரையும் பிடிச்சிருக்குன்றப்போ எதுக்கு தள்ளி வச்சுக்கிட்டு உடனே எல்லாத்தையும் முடிச்சிடறதானே முறை. சரிங்க, வாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? எந்திரிச்சோன்னே உங்க வீட்டுக்கு கிளம்புறதாங்க எங்களுக்கு மொத வேலை. காலையில 10 மணிக்கெல்லாம் டான்னு உங்க வீட்டுல இருப்போம். சரிங்களா? நான் வச்சிடுறேன். ஐயோ இந்த விஷயத்தை எப்படியாவது மித்ரன் கிட்ட உடனே சொல்லணுமே. மித்ரன் மித்ரன் ஃபோன் பண்ணோம், எடுத்து பேசினாங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஏன் இவ்வளோ இவங்க படபடன்னு பேசுறாங்க? ஒண்ணுமே புரியலையே. டேய் மறுபடியும் என்னம்மா? நான் தான் சொன்னேன்லடா பண்ணாட. நாளைக்கு நம்ம அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம்டா. அந்த பொண்ணு வீட்ல உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையே. லூசு பயலே, நீ தாண்டா உன்னை ரொம்ப கம்மியா இட போட்டு வச்சிருக்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டா மட்டும் போதுமா? நீ பாத்துக்குவ, நீ பாக்கலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நானும் அப்பாவும் அந்த பொண்ணை நல்லா பாத்துக்குவோம். இங்க பாரு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வரோன்னு சொல்லியிருக்கேன். அதனால சீக்கிரமா ரெடியா இரு. என்னம்மா? இரு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. டேய் அந்த பொண்ணுக்கு என்ன வாங்கிட்டு போலாம்? அந்த பொண்ணுக்கு என்னடா பிடிக்கும்? அதெல்லாம் பயோடேட்டால போடல. ஆமால, பொதுவா பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும்? சி, நான் ஒரு லூசு. உன்கிட்ட போய் கேக்குறேன் பாரு. நீ என்ன பொண்ணா பையன் தானே? ஐயோ கண்டிப்பா நான் அதை வாங்கிட்டு போகணும். சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போய் அப்பாட்ட சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, சந்தோஷமா இருக்கு. நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? எப்படி அந்த பொண்ணு நம்மளுக்கு ஓகே சொல்லியிருக்கோம்? வாய்ப்பில்லையே. மிஸ் ஜனனி,
உண்மையாவே எனக்கு ஓகே சொல்லிட்டீங்களா? என்னால நம்ப முடியலங்க. நீங்க எப்படிப்பட்ட பர்சன், எப்படி கேரக்டர்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா எங்க அம்மாவை மட்டும் என் கூட இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? எங்க அம்மா எனக்காகவும் என் அக்காக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கங்க. ப்ளீஸ் அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க. அப்புறம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட மேக்கப் ஃபீல்டை மட்டும் நான் வேலை பார்க்கணும். கண்டிப்பா யாருக்காகவும் அதை விட்டு தர மாட்டேன். அதுக்கு மட்டும் ஓகே சொல்லுவீங்களா? நாளைக்கு உங்களை பார்க்க வரணுமா? எல்லாருமே போட்டோ பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க பார்க்க வர சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை நேர்ல பார்த்துட்டு பிடிக்காம போயிடுமோ? நேர்ல பார்த்து ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். சரி ஓகே, இருந்தாலும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வரேன். ரிஜெக்ட் பண்றதா இருந்தா கொஞ்சம் பொலைட்டா சொல்லி ரிஜெக்ட் பண்ணுங்க. அத்தாடி நீதான் பழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற. ஆதி, அந்த பார்க்ல இருந்தது சீதா, சீதாவோட அப்பா, சீதாவோட மாமா, அப்புறம் ராம். இவங்க 4 பேருக்குள்ளதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா கார்த்திக், ராம் ஜூலை 1ஆம் தேதி சீதாவை மீட் பண்றதுக்கு அந்த பார்க்குக்கு வந்ததா சொன்னாரு. ஆனா கடைசி வரைக்கும் சீதா அங்க வரலன்னு சொன்னாரு. ஆனா அந்த பார்க்ல அவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்கு. ராம்க்கு தெரியாமையா இருந்திருக்கும். கொஞ்சம் இன்னும் டீப்பா விசாரிங்க ஆதித்யா. எனக்கு என்னவோ ராம் பொய் சொல்றாருன்னு தோணுது.